ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் கோவிந்தா கோவிந்தா இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ டைரக்டராக இருப்பார். இவர்கிட்ட ஒரு கதை ஒன்று இருக்கும். இந்த கதையை எப்படியாவது நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளராக தேடிட்டு இருப்பாங்க. அந்த தயாரிப்பாளராக பாவனா வருவாங்க. அவங்ககிட்ட கதை சொல்லுவாங்க. அவர் சொல்கிற கதையெல்லாம் அப்படியே ஒரு கட்டத்தில் நடக்க ஆரம்பிச்சது. அப்படி என்ன கதைனா, ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் அதே ஸ்கூலில் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணுக்கு பரதநாட்டியம் ரொம்ப பிரியம். பரதநாட்டிய காம்படிஷனில் அப்படியே கலந்துக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோவான அந்த ஸ்கூல் அவங்க வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் பெங்களூருக்கு அனுப்பிச்சிருவோம். ஆனால் பெங்களூரில் ஒரு கடத்தல் கும்பல் இந்த ஹீரோயினை கடத்திடுவாங்க. இப்போ இறுதியில் அந்த ஸ்கூல் பையன் எப்படி அந்த பொண்ணை மீட்கிறான், இது வந்து உண்மையாலே நடந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம ஹீரோவுக்கு அந்த கதைக்கு என்ன சம்மந்தம், அவர் எப்படி இந்த கதையை கண்ட்ரோல் பண்ணி இறுதியில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய ஆன்லைன். படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடிச்சிருக்க ஹீரோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அதேமாதிரி ஸ்கூல் பையன் நடிச்சிருப்ப இன்னொரு ஹீரோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோடைய பிஜிஎம்ஸில் சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தோடைய ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே போகுது. அதேமாதிரி செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா போகுது. இந்த படத்தோடைய மைனஸ்னு பார்த்தாவே காமெடி ஓரளவு கிளிக் ஆகுது. ஆனால் ஒரு சில காமெடி கிளிக் ஆகவே இல்லை. ரெண்டாவது செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணவே இல்லை. லேசியாக விட்டுட்டாங்க. இது ஒரு ஃபீல் குட் மூவியா இல்லை காமெடி மூவியா இல்லை ஆக்ஷன் மூவியா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஹாஃபில் கொண்டு போயிட்டாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்கலாம். அதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் எங்கேயுமே லீக் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம் அடுத்து தப்பா நடக்க போகுது அப்படிங்கிறத ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்னா கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது கொஞ்சம் ஜப்பா எழுதிட்டாங்களோ அப்படி தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். குறிப்பாக ஹீரோடைய கேரக்டரை இன்னும் கொஞ்சம் எழுதி எடுத்துருக்கலாம். ஏன்னா அவருடைய கேரக்டர் ஓரளவுக்கு கொஞ்சம் கெத்தாக காமிச்சிருக்கலாம். மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தம் அந்த படம் சூப்பராக சும்மா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.